இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய பாராட்டு விழாவில் இசை மழையில் நனைந்த ரசிகர்கள். இளையராஜாவுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல். தான் பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா என ரஜினிகாந்த் புகழாரம். ராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளரா உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்புல வந்து அவருடைய இசை அவருடைய பேரு ஊறி போயிருக்கு. இப்போ ஜஸ்ட் பாடல் பாடி இளையராஜாவை வாழ்த்திய கமல்ஹாசன். நன்றி நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வாழ். இசையமைப்பாளருக்கு பாராட்டு விழா நடத்துவது நம்ப முடியாத நிகழ்வு என இளையராஜா நெகிழ்ச்சி. தனது குழந்தைகளுடன் நேரம் செலவிட முடியவில்லை எனவும் உருக்கம். இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. புதிய பழைய கட்சிகளுக்கு சவாலாக இருக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இளையராஜாவிற்கான பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு சொன்னீர்களே செய்தீர்களா என முதல் பரப்புரையில் விஜய் கேள்வி. நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையே தாவேக்க வழங்கும் என்றும் உறுதி. திருச்சியில் விஜயின் முதல் பரப்புரையில் மைக் வேலை செய்யாததால் கூச்சலிட்ட தொண்டர்கள். விஜய்க்காக பல மணி நேரம் காத்திருந்ததால் திருச்சி அரியலூரில் 20க்கும் மேற்பட்டோர் மயக்கம். விஜய் வருகையால் திருச்சியில் ஸ்தம்பித்த போக்குவரத்து. விஜயை காண கட்டுப்பாடுகளை மீறிய தொண்டர்கள். அரியலூர் பரப்புரையில் முதலமைச்சரை சார் என குறிப்பிட்டு பேசிய விஜய். பெரம்பலூர் பரப்புரை ரத்து என நள்ளிரவு 12 மணிக்கு அறிவிக்கப்பட்டதால் தொண்டர்கள் ஏமாற்றம். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டு கூட பார்க்க முடியாது என முதலமைச்சர் உறுதி. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போடும் இயக்கம் திமுக அல்ல என்றும் காட்டம். கோவைக்கு அதிகமான திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு என பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விமான நிலையம் விரிவாக்க பணி மீண்டும் தொடங்கப்படும் என வாக்குறுதி. சென்னையில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. குரோம்பேட்டை தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் இதமான சூழல். தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சென்னையில் 86 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வெயில் குறைவாகவே இருக்கும் என கணிப்பு. கலவரம் நடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் சென்ற பிரதமர் மோடி. மிசோரம் தலைநகர் ஐசாலுக்கான முதல் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு. சென்னையில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் திடீரென தீப்பற்றிய வெப்பக்காற்று பலூன். நூலிழையில் உயிர் தப்பிய முதலமைச்சர் மோகன் யாதவ். ரஷ்யாவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை. ஜூலை மாதம் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்திலேயே மீண்டும் ஏற்பட்டுள்ளதால் தீவிரமாக கண்காணிக்கும் புவியியல் ஆய்வாளர்கள். புலம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு எதிராக லண்டனில் வலதுசாரி அமைப்பினர் போராட்டம். நிறவெறி எதிர்ப்பு குழுவினரும் அதே இடத்தில் போட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. இளையராஜாவுக்கு தமிழ்நாடு அரசு நடத்திய பாராட்டு விழாவில் இசை மழையில் நனைந்த ரசிகர்கள். இளையராஜாவுக்கு பாரத ரத்னா வழங்க வேண்டும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தல்.
தான் பார்த்த அதிசய மனிதர் இளையராஜா என ரஜினிகாந்த் புகழாரம். ராஜா அந்த மாதிரி ஒரு இளையராஜா ஒரு இசையமைப்பாளரா உலகத்தில் வாழும் அனைத்து தமிழக மக்களின் ரத்தம் நாரி நரம்புல வந்து அவருடைய இசை அவருடைய பேரு ஊறி போயிருக்கு. இப்போ ஜஸ்ட் பாடல் பாடி இளையராஜாவை வாழ்த்திய கமல்ஹாசன். நன்றி நம்மை சேர்த்த இயலுக்கும் நன்றி, மாறாத ரசிகன் சொல்லும் நன்றி நன்றி, மனங்கொண்ட உறவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வாழ். இசையமைப்பாளருக்கு பாராட்டு விழா நடத்துவது நம்ப முடியாத நிகழ்வு என இளையராஜா நெகிழ்ச்சி. தனது குழந்தைகளுடன் நேரம் செலவிட முடியவில்லை எனவும் உருக்கம். இந்த சிம்பனி எழுதுவதற்கு நான் இசையிலே என்னுடைய வாழ்க்கையை முழுவதும் சென்றது. என்னுடைய குழந்தைகளுக்காக நான் நேரம் செலவழிக்கவில்லை. புதிய பழைய கட்சிகளுக்கு சவாலாக இருக்கிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். இளையராஜாவிற்கான பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினிகாந்த் பேச்சு. திமுக அளித்த வாக்குறுதிகளை பட்டியலிட்டு சொன்னீர்களே செய்தீர்களா என முதல் பரப்புரையில் விஜய் கேள்வி. நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதிகளையே தாவேக்க வழங்கும் என்றும் உறுதி. திருச்சியில் விஜயின் முதல் பரப்புரையில் மைக் வேலை செய்யாததால் கூச்சலிட்ட தொண்டர்கள். விஜய்க்காக பல மணி நேரம் காத்திருந்ததால் திருச்சி அரியலூரில் 20க்கும் மேற்பட்டோர் மயக்கம். விஜய் வருகையால் திருச்சியில் ஸ்தம்பித்த போக்குவரத்து. விஜயை காண கட்டுப்பாடுகளை மீறிய தொண்டர்கள். அரியலூர் பரப்புரையில் முதலமைச்சரை தார் என குறிப்பிட்டு பேசிய விஜய். பெரம்பலூர் பரப்புரை ரத்து என நள்ளிரவு 12 மணிக்கு அறிவிக்கப்பட்டதால் தொண்டர்கள் ஏமாற்றம். பழைய எதிரிகள் புதிய எதிரிகள் என எந்த கொம்பனாலும் திமுகவை தொட்டுக்கூட பார்க்க முடியாது என முதலமைச்சர் உறுதி. கொள்கையில்லா கூட்டத்தை சேர்த்து கும்மாளம் போடும் இயக்கம் திமுக அல்ல என்றும் காட்டம். கோவைக்கு அதிகமான திட்டங்களை கொடுத்தது அதிமுக அரசு என பரப்புரையில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. விமான நிலையம் விரிவாக்க பணி மீண்டும் தொடங்கப்படும் என வாக்குறுதி. சென்னையில் நள்ளிரவில் இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. குரோம்பேட்டை, தாம்பரம் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் இதமான சூழல். தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழை பெய்ய வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். சென்னையில் 86 டிகிரி பாரன்ஹீட் அளவுக்கு வெயில் குறைவாகவே இருக்கும் என கணிப்பு. கலவரம் நடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு மணிப்பூர் சென்ற பிரதமர் மோடி. மிசோரம் தலைநகர் ஐசாலுக்கான முதல் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக வீரபாண்டியன் தேர்வு. சென்னையில் நடைபெற்ற மாநில குழு கூட்டத்தில் அறிவிப்பு. மத்திய பிரதேசத்தில் திடீரென தீப்பற்றிய வெப்பக்காற்று பலூன். நூலிழையில் உயிர் தப்பிய முதலமைச்சர் மோகன் யாதவ். ரஷ்யாவில் பயங்கர நிலநடுக்கம் ஏற்பட்டதை அடுத்து சுனாமி எச்சரிக்கை. ஜூலை மாதம் நிலநடுக்கம் ஏற்பட்ட இடத்திலேயே மீண்டும் ஏற்பட்டுள்ளதால் தீவிரமாக கண்காணிக்கும் புவியியல் ஆய்வாளர்கள். புலம்பெயர்ந்தவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதற்கு எதிராக லண்டனில் வலதுசாரி அமைப்பினர் போராட்டம். நிறவெறி எதிர்ப்பு குழுவினரும் அதே இடத்தில் போட்டி போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு.